ஏன் இந்த கண்ணாமூச்சி? ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 year 4 months ஆகுது சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கியே ஒரு 8 months இருக்கும் சார். அவன் டெய்லி ஆல் த டேஸ் நைட்டு 2 மணி வரைக்கும் விளையாடுறான் சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? டெய்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என் கூட வந்து ஒரு நாளாவது படுத்து தூங்கேண்டா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போதான் நான் கல்யாணம் ஆச்சுன்னு பேபி எதுவுமே இல்ல. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் சொல்றேன் ஏன்னா என் கூட வந்து ஒரு நாள் படுத்து தூங்கினா ஒரு நாள் கூட வந்து என் கூட படுத்து தூங்க மாட்டான் சார். எந்த பயனும் இல்ல. 2 மணிக்கு தூங்குறானா 3 மணிக்கு தூங்குறானா நான் மிட் நைட்ல தண்ணி குடிக்கும் போது எழுந்தாதான் எனக்கு தெரியும் அவன் எப்ப தூங்குறான்னு. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த ஒரு டைம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. சரி அதனால நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆன இது என்னடா எப்படா நான் சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சார் ஆக்சுவலா நாங்க 2 பேரும் 8 years லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அன்எக்ஸ்பெக்டட்லி சேம் காலேஜ் அண்ட் சேம் கம்பெனில ஒர்க் பண்றோம். அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்ல. ஆமாடா. என்ன சொல்றான், நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உன் கூட தானே இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கதை இப்படி போகுதா? ஃபுல் டே என் கூட டிராவல் பண்றதுனால டெய்லியுமே என் கூடவே இருக்க மாதிரி அவனுக்கு தோன்றது. ஆனா அவன் என் கூட இல்ல. பாவம் பண்ணிட்டடா. பாவம் பண்ணிட்ட. மேரேஜ் லைஃப் இஸ் நாட் எக்ஸைட்டிங் யூ மோர் தென் அ கேம். இல்ல அப்படிலாம் கிடையாது சார். நான் வேணும்னு பண்ணல சார். அப்படி எப்படி அதை விளையாடிட்டு இருக்கீங்க? அது சும்மா எனக்கு ஒரு டைம் பாஸ்க்காக தான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கல, கிட்டத்தட்ட அரை நாள் வேலை 8 மணி நேரம் தான் நமக்கான வேலையே. கரெக்டா கட்டுப்பிட்டா. அதுல 4 மணி நேரம் நீங்க நைட்ல அதுக்கு ஒதுக்குறீங்கனாவே நீங்க அதுக்கு முக்கியம் கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஐ டோன்ட் கேர். 8 வருஷம் லவ், நான் அவன் கூடவே இருக்கிறதுனால என் அருமை அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதை நான் எடுத்துக்கிறேன் உள்ள அப்படின்னா, நண்பர்களை திருமணம் செய்கிற பலர் இந்த சிக்கல்ல இருக்காங்க. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. ஒரு விஷயத்தை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள. காதலி வேற, மனைவி வேற.